மாப்பிள்ள ஒரு அண்டா வானில உருட்டிக்கிட்டு வருது. ஆமா மாமா. என்ன ஒரு யானை பூனையை உருட்டிக்கிட்டு வருது? அவர் ஒண்ணு பூனை இல்ல, என் புருஷன். நல்லா பாத்துக்கிறாரா? நல்லாவே பாத்துக்கிற மட்டும்தான் முடியும். இந்த வெட்டி பேண்ட் என்னடி பேச்சே? வண்டி ஏறி வரட்டா பத்துமா? அது சும்மா அட நம்மால ஐயோ அக்கா விழுந்துச்சு, ஓடிடலாம். டேய் விட்டுட்டு போகாதீங்கடா. ஓடி வந்துருங்கடா. என்ன மாப்பிள்ள இங்க சத்தா? நல்ல வாம்ப புடிச்சிட்டியோ? ஆவணி சிக்கிடுச்சு மாமா. சிக்கு எது பாம்பு நீளமா இருக்கா? சொல்லத்தி தட்டுறா. பார்த்துக்கிட்டு தான் மாமா இருக்கேன். பாப்பா பாத்துடா, பதமா புடி, பல்லு பற்ற போது. பார்த்து பதமா தான் எடுத்துட்டு இருக்கேன். எடுப்ப மூஞ்சி பாரு. பல்லு பல்ல. பாவாடை ரொம்ப பாதுகாப்பா இருக்கு போல. ஐயோ ஐயோ குடு போறீங்க. மாமனை பிரிச்சுடியா? தப்பா நாடா இருக்கணும். மோசம் போயிட்டு பாவாடை பத்மா அப்படி என் மாமன் ஜென்டில்மேன். ஏண்டா என் பொண்டாட்டி என்ன பொது சொத்தா புடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்க? கோவப்படாதீங்க, வாங்க. ஏன் பொண்டாட்டியாடி மோசம் போயிட்டனே. மாப்பிள்ள என்னம்மா? பத்துமா பாவாடை பையில தூக்குறத பல தவணை பார்த்துருக்கேன். ஆனா அந்த பாவாடை பைய பத்துமாவை தூக்கி நான் பார்த்ததே இல்லையம்மா. ஆமா, என்னதான் யானை 800 கிலோ இருந்தாலும் அடக்கிற அங்குசம் சின்னது தானே. அந்த மாதிரிதான் பாவாடை சாமி. அப்ப ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்ற. அதேதான். எங்க மாமா சைக்கிளை தள்ளிட்டு போற? யார் வாங்கி கட்டுறது? நம்ம படம் பார்த்து வர வரைக்கும் சைக்கிள் ஸ்கிரீனு கிட்டதே நிக்கும். சினிமா கொட்டையே நம்ம இடத்துலதான் இருக்கு. ஏன்டா எங்க போனாலும் ஏன் பின்னாடி இல்ல என் பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்க? உன் மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க. அவன் வந்தாதான் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இவன் எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? அவன் வந்தா வேற மாதிரி ஆயிட்டு புடிச்சுக்க பத்துமா. அடி படிப்பு எதை பிடிக்கிற? வழி விட மாட்டேங்கிறான். தள்ளி உட்கார்ற. என்னம்மா இதெல்லாம்? ஐய கர்ம கன்றாவி. பொம்பளை கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்தல்ல, சண்டைன்னா சட்டை கிளியத்தான் செய்யும். பாருங்க. வாத்தியார போட்டு விட்டு காத்து தினமா
ஒன்னே மாப்ள மாப்ள ஏ மாப்ள இதாண்டா ஓட்ட உள்ள கெட்ட பழக்கம். இப்படி கோர்த்து விட்டு போயிட்டியடா. வீட்டுக்கு போனா அவ அப்பே அடிப்பானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த கருங்குயில் யாருக்காக காத்திருக்கிறது? தன் சோடி குயிலுக்காக. ஏ லூசு, உனக்கா நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்ன மாமா, என் வீட்டுக்காரர் வெளியே போனோன்னு தானே நான் வர முடியும். சரி, இதுவே கடைசியா வச்சுக்க. இனிமேல் என்ன காக்க வைக்க கூடாது. ஏன்னா இந்த ஊர்ல எனக்குன்னு இருக்கிற ஒத்த ஓட்டு நீதான். அதுவும் கள்ள ஓட்டு இல்ல. கள்ள ஓட்டு இல்லாம அரசியல்வாதிங்க ஜெயிக்க முடியுமா? ஆமா மாமா, அரசியல்வாதிங்களே எந்த சின்னத்துல நிக்க போற? வெடிஞ்சு எந்திரிச்சா பெண்கள் குடத்தை தூக்கிட்டு எங்க போவாங்க? அந்த கைப்பம்பு தான் நம்ம சின்னம். அதனாலதான் மாமா நீ எல்லா பொம்பளையிலையும் கைக்குள்ள ஓட்டு வச்சிருக்க. நீ பக்கத்துல இருக்கும் போது நான் உன்னை கிள்ளிட்டே இருப்பேடா. எங்க போற? முடியலடி. பக்கத்துல போதும். ஜாதி பாய் முடியலடி. வயசாய் ஐ குட்டி கழுத போடுற சொன்னா கேளு. சந்தைக்கு வந்த கிளி ஆட சொல்லி வாழைப்பழ சைஸ் இருந்துகிட்டு வழக்கா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாழைப்பழ தர தக்காளிக்காரன் கொடுத்து காசை வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வருவாங்க. போட்டா போடா. ஏண்டா என்னாச்சு? கால்ல மிதிச்சுட்டாடா. ஆமா ஆமா, இன்னைக்கு நான் ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் எனக்கு வாங்கி தருவியா மாமா? இவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம்? சந்தையே நம்ம இடத்துல ஆண்டா நடக்குது. என் மாப்பிள்ள ஆசைப்படுறத சூண்டி விட்டு வாங்கி கொடுக்குறேன். டேய், மாப்பிள்ள கேக்குறத கொடுக்கணும், இல்லைன்னா சந்தைக்குள்ள எவனும் கடையே போட முடியாது. ஆமா, இவனை முதல்ல வரட்டு. டேய் போட. 15 ரூபாய் வாங்குற இடத்துல ஆம்பளை பையனுக்கு என்ன வேலை? ஆள் மூஞ்சியா போட. போட போட. அம்மா அம்மா, ஆட வேணுமாமா? டேய், அது எதுக்குடா? பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிறதுடா. எனக்கு அது வேணுங்கிறான்ல. ஐயே, உன் டேஸ்ட் என்னடா அப்படி இருக்கு? கொண்டா இந்தா. என்ன கிளவி, மேக்கப் அதிகமா இருக்கு பாரு. என் புருஷன் கிட்ட சொல்லிடுவேன். ஏண்டா மாப்பிள்ள, இந்த கிளவி புருஷன் சொல்லிடுவாளோ? இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து. வாமாமா. தக்காளி பழுத்திருச்சு தங்கமே மனசு இன்னும் வழுக்கலியே. என்ன பாட்டி? போன வாட்டியே வாங்கி தரேன்னு சொன்னில்ல. என்னது? என்ன நடக்குது இங்க? மானத்தை வாங்குறியே. எனக்கும் அது வேணும். அது எதுக்குடா உனக்கு? ஏண்டி கிளவி, உனக்கு இந்த வயசுல இது கேக்குதோ? இது என் புருஷனை பத்தி எனக்கெல்லாம் தெரியும். அப்பா நல்ல ரசிகதா இருப்பானோ? நம்ம பண்றதெல்லாம் பண்றானே. ஒரு ஆடி 20, 10 ஆடி 200 விட்டு வச்சு. காசா? காசு கேக்குறா? யாருக்கிட்ட காசு கேக்குற? நாங்களே மாமூ வாங்குறீங்க. சேகர்ரா, மூக்குப்பிடி சேகர். காசு கேக்குற? காசு தரேன். ஏய் தம்பி, ஏப்பா என்ன அடிக்கடி பட்டுச்சா? நீ என்ன டாக்டரா? ஆமா, எதுக்கு அவன் அடிச்ச? அப்படி என்ன அவன் தப்பா கேட்டான்? ஆட்டை சந்தைக்கு ஓட்டு வந்தா ஒரு ஆட்டுக்கு 20 ரூபா வாங்குறது இந்த ஊரோட வழக்கம். அது கூட இந்த சந்தைக்கு இடம் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. நீங்க எல்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் இங்க சுத்தம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது. ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு. ஊனா ஊருக்கு ஒரு நாட்டாம சொம்ப தூக்கிட்டு கிளம்பிடுவீங்களே தீர்ப்பு சொல்றதுக்கு. எவ்வளவுடா கலெக்ஷன்? மாமா அடிச்சிட்டாங்க. என்ன எவன்டா அடிப்பேன்? அட மாமா அடிச்சிட்டாங்கங்கற. டேய், என்ன எவன்டா அடிக்க முடியும்? நீ வா மாமா. காட்றா. வா சொல்றேன். வாடா. ஏய் ஏறா, உள்ளதா இருக்கா? டவுசர்ல எவ்வளவு இருக்கு? ஏய்
ஏய் மாடுங்களா மாடுல ஆடு என்ன ஒருத்தன் அடிச்சிட்டா வேடிக்கை பாக்குறீங்களா போய் அடிக்கடா நம்ம என்ன நேரம் சண்டை போட்டுருக்கோம் அப்ப புதுசா வந்து 4 பேர் இறக்கு யானி ஜக்கு ஜம்பு ஜம்ப் பண்ணுங்கடா என் பேரை சொல்லவே இல்லை நீங்க சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது உங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோமே அப்படா போய் சண்டை போட போட அண்ணே ஏந்திருங்க எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டேனா கொஞ்சம் தூக்கி விடுங்கடா நம்ம தான் சோம்பலாங்கின்னு பார்த்தா நம்ம கூட சேர்றவனுக்கு சோம்பலாங்கியா தான் இருக்கானுங்க சண்டை போட விடுப்பா எப்படி வெளுத்து வாங்குறான் வாடா 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 டேய் இது என்னடா உடம்பா மலையாடா என்னடா எவ்வளவு துணி தலையாடிக்கிட்டு இருக்க இங்க வர பாடா தூசாரி இதெல்லாம் நம்மளுக்கு டேய் பாவாடா உன்கூட நான் கெட்ட விட முடியாது பத்துமா உடனே போடுவேன் உனக்கு சரியான ஆளு அந்த மலதே அவனோட போட்டுக்க ஐயோ இங்க ஏன்டா வர்றீங்க நானே உயிரை காப்பாத்த ஒளிஞ்சிட்டு எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா வாங்க நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அண்ணன்கிட்ட வச்சுக்கன்னு சொன்னேன்ல ஓடுங்கடா அண்ணா வரண்ணா அண்ணா வீட்டுல கேட்ட சொல்லுங்கண்ணா நல்ல வேலை சேகர் சேதாரம் இல்லாம தப்பிச்சான் ஓடுங்கடா புத்தி இருக்காடா உனக்கு புத்தி இருக்கா உனக்கு எத்தனை தடவை சொன்ன சண்டை வேணான்னு சொன்னா கேட்டியா வெறும் 20 ரூபா பிரச்சனைடா பேசியே தீர்த்து இருக்கலாம் இப்ப பாத்தியா நீ பண்ண காரியத்தை 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் யார் கொடுப்பா உங்க அப்பா தான் கொடுக்கணும் எங்க அப்பா கங்கா வா போலாம் வாமா போலாம் மாமா மாமா என்னடா வழக்கமா நாம தப்பு பண்ணுவோம் ஆமா அது தெரிஞ்ச அப்பா நம்மள அடிப்பாரு ஆனா இந்த தடவை அதுக்குள்ள தகவல் வந்திருக்காது மாமா அதுக்கு எவனோ ஒருத்தன் சொல்றதுக்கு முன்னாடி நாமளா போய் நடந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டா விட்டுருவார்ல மாப்பிள்ள புது ஐடியாவா இருக்குடா மாமே எத்தனை சிவாஜி படம் பார்த்திருக்கே உள்ள போய் என் ஆக்டிங் என்னுடைய ப்ரிபாஸ்மெண்ட்டை பார்த்து உங்க ஒப்ப அப்படியே அழுத்து நிக்க போறான்டா போயிட்டு வெற்றியோட திரும்பி வரட்டுமா வெற்றி அது